வணக்கம் அன்பு தமிழ் மக்களே, உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். எங்களுடைய சேனல் டொனேஷன் ஜங்ஷன் என்ற சேனலுக்காக ராஜா உங்களோடு. எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். முதல்ல நம்பிக்கை வைங்க. என்றைக்குமே நம்பிக்கை இழந்துட்டால் நம்மளே நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுவோம். நம்ம நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன குறைன்னு நினைங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம தான் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்க தான் நம்ம தாழ்ந்து போயிடும். அவங்கக்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும், நாங்கள் வெளியே தான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு தான் தெரியும் சொல்ல முடியாத வேதனைன்னு. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. பயப்படாதீங்க, சரியா? இன்றைக்கி நான் பார்க்க போகிற சாப்டர் பாருங்கள். ஒர்க் 1 hour டெய்லி, அல்லைன்னா 2 hour வச்சிங்களேன், அல்லது 3 hour வச்சிங்களேன் பார்ட் டைம். அண்ட் ஏன் Rs.2000 டெய்லி. 2000 ரூபா ஒரு நாளைக்கு கிடச்சா மாதம் 60,000 ரூபாச்சு, தெரியுமா? எவ்வளோ ஒரு நாளைக்கு 2000 ரூபா கிடச்சுன்னா, அப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் 400-500 கிடைக்க மாட்டேங்குது ஆம்பளைக்கு பெர் டே. லேபராக போனாலும் ஆஃபீஸில் வேலை பார்த்தா 15,000-20,000 சம்பளம், ஆவரேஜ் பார்த்தா அதுவும் 500-600 தான் இருக்குது. ஆனால் 2000 எப்படி வரும்? அப்போ இது போய் அப்படின்னு நினைப்பீங்க. இது கண்டிப்பாக உண்மை. ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏதோ சேர்ந்துட்டோம், சேர்ந்த பிறகு 2000 ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. உழைக்கணும் இல்லையா? எல்லாம் உழைச்சா தானே காசு. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எங்கள் சேனல் டொனேஷன் ஜங்ஷனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக எங்களோட கலந்து பேசுங்க. இதுக்கு ஜாயின் பண்ணணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டொனேஷன் ஜங்ஷனில் இந்த ஸ்பென்னி இன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, டொனேஷன் ப்ரோக்ராம். அதை பற்றி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய வீடியோ இதை பற்றி கிடக்கும், அதில் பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி, ஒவ்வொரு மேட்டரை பற்றியும் நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம் இல்லையா? நீங்கள் எங்கே போய் காலேஜில் போய் டியூஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை, டுட்டோரியல் போண்டிய அவசியம் இல்லை. எங்கள் வீடியோ ஒன்றுன்னு பார்த்தாலே நீங்கள் இந்த உலகத்தில் பிழைக்கணும்னா ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கணும், என்ன உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு பணம் தேவை. அப்போ எவ்வளோ பணம் தேவை, எல்லாரும் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் எப்படி வாழணும், அதுக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா நீங்கள் போடுறது எந்த திட்டமும் நடக்காது, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆசையும் நிறைவேறாது. புரியுதா? அதனால் முதல்ல உழைப்பில் இறங்குங்க. அதுக்கு என்ன வழி? ஆன்லைன். அதுக்கு எங்கே போனோம்? ஆன்லைன்னா எந்த ஊருக்கு போனோம்? எங்கேயும் போக வேண்டாம் இல்லையா? உங்கள் மொபைல் எடுத்துக்கங்க, உங்கள் லேப்டாப் வச்சுக்கோங்க. அதில் நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சாலே போதும். உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இல்லையா? இப்போ தூங்கும்போது பெட்டில் உட்காந்துக்கிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். காலையில் பெட் காஃபி குடிக்கும்போது கூட நீங்கள் இந்த வேலையை பண்ணலாம் இல்லையா? அது என்னென்னா, நாங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் ஜாயினிங் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே இந்த வெப்சைட்டு போகிறோம். ஓகே, இது ஒரு ஜென்யூன் வெப்சைட்டுங்க. ஓகே, இது ஒரு ரெஜிஸ்டர்டு சின்ன ஃபார்ம் தான். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அது மக்கள் யார் வேணாலும் அதில் பயனடைச்சிக்கலாம். நம்ம இதில் பணம் போடலை. இது 200 ரூபா ஒரு ஆளுக்கு டொனேஷன் கொடுத்தா நம்ம அதில் சேர்ந்துக்கலாம். எப்படி சேர்ந்த பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்னா, நாம் 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம வேலை. எப்படி 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்குறோம், ஒரு வழியை வகுத்து கொடுக்குறோம் அப்படின்னா, அப்படி 200 ரூபா ஒரு உண்டியலில் கொண்டு காணிக்க போட்டுட்டு பேசாமல் தூங்குங்க, உங்களுக்கு பணம் வரணும்னு நாங்கள் சொல்லலை இல்லையா? அந்த 200 ரூபா யாருக்கு டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா, உங்களை இந்த வழியில் நாங்கள் பழக்கி உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரோம் பார்த்தீங்களா? அதுக்கு கூலி, அதுக்கு ஒரு நன்கொடை, அதுக்கு ஒரு அன்பளிப்பு. அதை நீங்கள் எனக்கு தரீங்க. எதில்? அக்கௌண்ட்டில். விரும்பி அந்த ஃபார்ம்லேயே நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க. இந்த அமௌண்ட்டு நான் சேரிட்டி ஃபண்டுக்கு தான் கொடுக்குறேன், இன்னாருக்கு தான் தெரிஞ்சு கொடுக்குறேன் இல்லையா? அப்படின்னு கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த ஸ்கீமில் சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு நான் உங்களுக்கு ஸ்பான்சர். நீங்கள் 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி மறுபடியும் உள்ள நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் பேரில் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஸ்பான்சர், புரியுங்களா? அவங்க டொனேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி ஒருத்தர் 3 பேர் ஆகி அப்போ இது சரிங்களா? இதை ஜாயின் பண்ணுறதுக்கு 200 டொனேஷன் கொடுத்தா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ சொல்ல வந்த மேட்டர், இந்த ஸ்பென்னி இன் டொனேஷன் ஸ்கீமில் 200 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுனா 1.40 1,40,00,000 ரூபா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வரும். இவ்வளோ வருமா? அது எப்படி வரும்? 200 ரூபா கொடுத்து எப்படி வரும் அப்படின்னா,
இதை பற்றிய விளக்கங்கள் வேறு வீடியோவில் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள். கொஞ்சம் சமயம் செலவு பண்ணி டைம் செலவு பண்ணி எல்லா வீடியோக்குள்ளே பாருங்கள். அது ஏன் வருதுன்னா, ஏன்னா இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இது எப்படி வருது? நான் இருக்கேன், நான் தானே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என் மூலமாக தானே இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தீங்க, இந்த ஸ்பென்னியில் டொனேஷன் பிளானில் இல்லையா? நான் தானே உங்களுக்கு வழி காட்டினேன். அதனால் நான் உங்களுக்கு ஸ்பான்சர். அதுக்கு பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? நீங்கள் எனக்கு 200 ரூபா கொடுத்தீங்க. எதுக்காக கொடுத்தீங்க? டொனேஷன் தானே, நன்கொடை தானே, சந்தோஷமாக வாங்கியிருப்பேன் இல்லையா? என் வாழ்க்கை முன்னேறணுங்கிறதுக்காக நீங்கள் கொடுத்த நன்கொடை நான் வாங்கிட்டேன் பேங்க் அக்கௌண்ட்டில் தான். புரியுதா? அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, உங்களுக்கு கீழே, ஏன்னா இந்த சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணணுன்னா மினிமம் 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதன் பிரகாரம் நீங்கள் உங்கள் வீட்டிலே உங்கள் கூட படித்த பசங்களோ வேலை பார்க்குற நண்பர்களோ இப்படின்னு அவங்களையும் நீங்கள் சேர்க்கலாம். அவங்க 200 வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஜாயின் பண்ணிடுவாங்க. சிஸ்டம் அப்படி கரெக்டாக அவங்கள லாக் பண்ணிடும். புரியுதா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் அடுத்தவங்களையும் போடலாம், இல்லை உங்கள் வீட்லேயும் நீங்கள் போடலாம். உங்கள் வீட்டுக்குள்ளேயே போட்டிங்கன்னா எல்லா பைசாவும் உங்களுக்கு தான். இது ஒரு ஆளுக்கு மட்டும் உள்ளது, உங்களுக்கு மட்டும் உள்ளது. இது உங்கள் அக்காவுக்கு போட்டிங்க, உங்கள் அண்ணாவுக்கு போட்டிங்க, உங்கள் அம்மா பேரில் போட்டிங்கன்னா இது 1,40,00,000 1,40,00,000 5 கோடி வரும். ஏன்? ஸோ ரொம்ப எனக்கு ஆசை இல்லை, எனக்கு மட்டுமே போதும்னா நீங்கள் போட்டிருக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு 10 நாள், ஒரு நாள்லேயும் போடலாம், 3 நாள், 5 நாள், 7 நாள், 20 நாள், ஒரு மாதத்துலேயும் நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணிடலாம். புரியுதா? நீங்கள் ஃபஸ்ட்டு 1 2 3 அப்போது இந்த 3 பேரும் அவங்க டியூட்டி என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு நபர் 3 பேர் பண்ணுவாங்க. இந்த நபர் 3 பேர் சேர்த்துருப்பாங்க, இந்த நபர் ஒரு 3 பேர் சேர்ப்பாங்க. ஆக மொத்தம் இது சேர்த்து 9 ஆச்சா? இது இவங்க எல்லாமே 200 rupees மேலே உள்ள உங்களுக்கு ஸ்பான்சருக்கு கொடுத்து தான் சேர்ந்துருவாங்க. புரியுதா? இவங்க 200 இவங்க 200 அப்படி சேர்ந்துக்கிட்டே வருவாங்க. ஓகே. அப்புறம் நடுவில் அவங்களுக்கு மேற்கொண்டு பணம் வரும்போது அமௌண்ட் திருப்பி கொடுப்பாங்க. அதான் அந்த எவ்வளோ அமௌண்ட் வரும், எவ்வளோ திருப்பி கொடுக்கணும். கடைசியில் ஏன் கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் கொடுக்க மாட்டாங்க. மொத்த பணம் இவங்களுக்கு அதோட அக்கௌண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்துடுவாங்க இல்லையா? ஸோ இவங்க 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 இப்படி வரும்பொழுது 27 பேர் வந்துடுவாங்க. வந்தாங்களா? இனி இவங்க 1 2 3 3 9 பேர் வருவாங்க. 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 9 9 9. அப்போ இவ்வளவு பேர் வரும் பொழுது 81 பேர் வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அடுத்த செட் லாஸ்ட் இதில் 27 பேர் வந்துடுவாங்க. 27 27 27 இதான் லாஸ்ட் லெவல் 5 லெவல் வருவாங்க. இப்படி வரும் பொழுது 243 பேர் வந்துடுவாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? மேலே இருக்கீங்க. உங்கள் டேஷ்போர்டு, அதாவது இந்த ஸ்பென்னியில் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனீங்கனாலே உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அப்போ எல்லாருடைய மொபைல் நம்பர், எல்லாருடைய பேரும் இருக்கும். யாரும் யாருக்கிட்டையும் பேசிக்கலாம். அப்போ நட்புகள் நல்லா வளர்ந்துடும். அப்போ 243 வரும்பொழுது உங்களுக்கு 1,38,00,000 வரும். வந்தால் இந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் வெளியே போயிடணும், ரிட்டர்ன். அது ஒரு வேணும்னா, ஏன்னா இந்த சிஸ்டம் உங்களை வைக்காது.
ஆட்டோமேட்டிக்காக அது வரும்பொழுது அத்தனை நபரை ஃபில்லப் பண்ணணும். இதில் ஒரு நபர் ஃபில்லப் பண்ணாலும் நீங்கள் எக்ஸிட் ஆக மாட்டீங்க, உள்ளே தான் இருப்பீங்க. அது பண்ணோடனே நீங்கள் வெளியே வந்துடலாம். வெளியே வந்து மறுபடி ரீஜாயின் தேவைப்பட்டால். புரியுதா? ஸோ இந்த சிஸ்டம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் விவரம் தெரிஞ்சவங்க, லேப்டாப் யூஸ் பண்ண, மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இந்த 70 lakhs இருக்காங்க. அந்த 70 lakhs 70 crore இல்லை ஒரு 250-300 பேர் உங்களுக்கு கிடைக்காதா? உங்களுக்கு வர மாட்டாங்களா? கீழே கண்டிப்பாக வருவாங்க. இது நிறைய சக்ஸஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஸ்மால் அமௌண்ட். அதனால் யாராக இருக்கட்டும், சரிங்களா, எங்கிட்ட பணம் நிறைய இருக்குது, எனக்கெல்லாம் இது எதுக்குன்னு கூட நம்ம விடக்கூடாது. ஜாயின் பண்ணி பாருங்கள். இதனால் பல பேருக்கு இந்த வாய்ப்பை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்காவது ஒரு பாவம், ஐயோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், ஆனால் என்கிட்ட காசு இல்லையே, காசு இருந்தால் நான் கொடுத்துருவேனே, என்கிட்ட கொஞ்சம் துணி இருந்தால் கூட கொடுத்துருவேனே, இல்லையா, என்கிட்ட 2 சென்ட் நிலம் இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுத்துருப்போம், வீடு இல்லாமல் இருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு கொடுக்க மனசு வராது. காசு வந்தாலும் அவங்களே இதில் சேர்த்து விட்ருங்க, புண்ணியமாக போகும். அவங்க தேவைகளை பார்த்துக்குவாங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் மை ரெக்வஸ்ட். இந்த ஸ்பென்னியின் டொனேஷன் ஸ்கீம் இந்த இதில் 1000 ரூபா கொடுத்து இருக்குது. அது பெரிய அமௌண்ட்லாம் வராது, சின்ன அமௌண்ட். அது அடுத்தால நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஈஸி, ஸோ ஈஸி. ஒரு வீட்டிலே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தில் வீட்டில் உள்ள ஆம்பளைங்க, பெண்கள், பிள்ளைங்க இவ்வளோ பேர் போட்டு பண்ணாலும் உங்களுக்கு இட்ஸ் அ வெரி குட் அமௌண்ட், இல்லையா. இப்போ பெரிய பெரிய கம்பெனி நடத்துகிறாங்க, எத்தனை கோடி அமௌண்ட் போட்டு பெரிய பெரிய ஷோரூம் வச்சு, ஃபேக்ட்ரி வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். ஆனால் நீங்கள் 200 ரூபா போட்டு அந்த காசை சம்பாதிக்கிறீங்க, அதை விட மேலே சம்பாதிக்கிறீங்க. இப்போ ட்ரெண்டு மாறி போச்சு. உதாரணத்துக்கு எத்தனையோ கோடி, அதாவது ஒரு பெரிய ஜவுளி ஷோரூம் ஓப்பன் பண்ணால் 200 கோடி ரூபாட்டா செலவாகுது. இடம், ஷோரூம், அவ்வளோத்துக்கு துணி, 5 ஃப்ளோர் 7 ஃப்ளோர், நல்லா கேட்டுங்க. ஆனால் இப்போ துணிக்கடையே அதே மாதிரியில் பல துணிக்கடை சும்மா தான் இருக்குது. ஏன்னா துணிக்கடையில் போய் யாரும் துணி எடுக்கிறது இல்லை. ஆன்லைன், அமேசான், கரெக்டாக அப்படி உட்கார்ந்த இடத்துலையே தூங்கிட்டு இருக்கும்போது உட்காந்து டாய்லெட்டில் உட்காந்துட்டு மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்காங்க, ஆன்லைனில் அமேசானில் ஷாப் பண்ணுறாங்க. பார்த்துக்குங்க இல்லையா. அந்த அளவுக்கு டெவலப் டெக்னாலஜி வளர்ந்தும் பொழுது உட்கார்ந்த இடத்துல ஆன்லைனில் இவ்வளோ சம்பாத்தியம் வருது, எடுக்கிறாங்க, புரியுதா. ஸோ அதுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் நிறைய இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. எங்களை மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் நிறைய மீடியா ஃபுல் டைம் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபுல் டைம் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லையா. இல்லைன்னா டெய்லி கொஞ்சம் டைம் பண்ணுங்கள். பைசா வர ஆரம்பிச்சுன்னா அந்த இப்போ பண்ணிகிட்டு இருக்க வேலை எதோ கொஞ்சம் பிரோஜனம் இல்லைன்னு தெரியுங்களே, விட்டுருங்க, இதை பண்ணுங்கள். காசு நிறைய வந்த பிறகு பிளான் பண்ணி அதை பத்திரமா உட்காந்து இதே ஆன்லைன்லேயே பண்ணிக்கிட்டு போங்க, தப்பே இல்லை. ஆன்லைனில் பண்ணால் வெளியே உலகத்துக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு. அதனால் வெளி உலகம் உங்களை மதிக்காது. அதே இது பெரிய ஷோரூம், ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன்னா ஊரில் கையெடுத்து கூப்பிடுவோம், ஐயா உங்களுக்கு நிறைய இருக்குதுன்னு. ஆனால் இருக்கிறது தான் அப்படி இருக்கும், ஏகப்பட்ட பேங்க் லோன் இருக்கும். ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு பேங்க் லோனே இருக்காது, உங்களுக்கு எந்த பிச்சல் புடுங்க இருக்காது, வந்த காசு உங்களுக்கு. அதை பத்திரமா பயன்படுத்திங்க. ஸோ கேட்டுக்கிட்டு இருக்க இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தால் இதை பண்ணுங்கள். சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால், லட்சியம் இருந்தால் சம்பாதிச்சு இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்க பாருங்கள். வணக்கம். இந்த வீடியோ போதும், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.